அப்படிப்பட்ட சிற்பங்களை உங்களுக்கு காட்டணும்னு விருப்பப்படுறோம். ஒன்று ஒன்றா உங்களுக்காக காட்டுறோம். கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய முதல் பகுதி இது. என்ட்ரன்ஸோட இந்த கொடிமர பகுதி இது. கோயிலை பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகு நிறைந்த, அந்த காலத்தில் எப்படிலாம் கட்ட முடியுமோ மிகப்பெரிய ஒரு வரலாறு இது. இந்த வரலாறு இன்றைக்கி தமிழர்கள் எவ்வளோ பேர் மறந்திருக்கிற நிலையில் இருக்குது. ஒரு சிற்பமாக உங்களுக்கு நான் நம்மளுடைய சேனல் வாயிலாக உங்களுக்கு நான் காட்டுகிறேன். இப்போ நம்ம பார்க்குறது நந்தி, மிகப்பெரிய நந்தி இது. நந்தி சிலை மிக பெருசு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இது வரைக்குமே இவ்வளோ பெரிய நந்தி சிலை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. முதல் முறை நான் அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் இவ்வளோ பெரிய நந்தி சிலையை பார்க்குறேன். மிகப்பெரிய நந்தி சிலை. அடுத்தது நம்ம கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சிற்பங்கள், கலைகள், அதெல்லாம் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இதுதான் கோயிலோட முதல் பகுதி. முதல் தளத்தில் ஏறி மூலாசனம் பார்க்கக்கூடிய செல்லக்கூடிய முதல் பகுதி இது. அந்த வழியாக தான் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். பாருங்கள், எப்படி மலை பிரதேசங்கள்லேருந்து வரவழைத்து மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்திருக்கிறார் நம்முடைய முன்னோர் ராஜராஜ சோழன் அவர்கள். மிகப்பெரிய மிக சிறந்த ஒரு சிற்பங்கள். இது ஒரே ஒரு கல்லில் இது செஞ்சுருக்காங்க. இது எப்படி சாத்தியம்னே தெரியல, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. மிக தெளிவான ஒரு சிற்ப கலை இது. பாருங்கள், கேட்டு பூட்டி இருக்குது. நம்ம வந்த நேரம் அலோடு இல்லை போல், கூட்டங்களும் அதிகமாக இருக்குது. வாங்க கோயிலை சுற்றி பார்க்கலாம். கோவில் மண்டப பகுதி இது. எதிர்க்க இருக்கக்கூடிய முதல் மண்டப பகுதி அருமையாக சூப்பராக அப்படியே பீஸாக அப்படியே செங்கற்களை எப்படி ஒரு மிஷினில் கட் பண்ண மாதிரி இதை கட் பண்ணி அவ்வளோ ஒரு துல்லியமாக மிக தெளிவாக செஞ்சுருக்காங்க. கோபுரத்தை பாருங்கள், இதை பார்க்குறப்ப எனக்கே உடம்பெல்லாம் சிலிக்குது. இதை எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் ஒரே கல்லில் செஞ்சுருக்காங்க. வீணை வச்சுருக்காங்க, ஒரு பெண்ணு. இதில் இது தெய்வமாக என்னான்னு தெரியல நமக்கு. அவ்வளோ ஒரு அழகாக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. பாருங்கள், எத்தனையோ நிலநடுக்கம், எத்தனையோ புயலை பார்த்துருக்கோம். இது வரைக்கும் ஒரு சேதம் கூட இல்லாத மிக தெளிவாக இருக்குது. அந்த கோயிலில் காட்டுங்களா எப்படி வச்சுக்கிறான்னு போடுறப்பா.